அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய எருசலேமிலே திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் தான் இப்பொழுது நடக்குது. இதோடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உள்ளதான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதான் 2வது யுத்தம். 1967 கவனிங்க, 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி இந்த யுத்தம் நடந்தது. இது எதுக்கான யுத்தம்னா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஓய்வு நாள் யுத்தம், யாம் கியூபர் வாரும்பாங்க, 6 நாள் யுத்தம், 6 days வாரும்பாங்க. இது எருசலேமுக்கான யுத்தம். கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு நேபுகாத் நேச்சார் காலத்துல அவங்க கையை விட்டு போன எருசலேம் திரும்பி 1967 தான் வருது. கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு எருசலேம் இப்பதான் அபிஷியலா உள்ள நுழைறாங்க. இஸ்ரவேலர்கள் உள்ளே நுழைஞ்சு எருசலேமை தங்கள் வசப்படுத்துகிறாங்க. சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் அல்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும் இருக்கு இல்லையா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்குச்சு. தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இப்ப எருசலேம் 1967 அவங்க கைக்கு வந்துச்சு. சகரியா 12:6 ஒரு பகுதி குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. குடியேறியாச்சு. இப்ப நைட்ல இருக்கு பாத்தீங்களா, நைட்ல ஏன் அதை போட்டிருக்கிறோம்னா, ஜனங்க அங்க குடியேறினா தான் என்ன இருக்கும், நைட்ல லைட்ஸ் இருக்கும், அதுதான் நைட் போட்டிருக்கிறோம். இது பகல், இது இரவு. சோ கர்த்தர் சொன்னபடி சகரியா 12:6 கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு நேபுகாத் நேச்சார் காலத்துக்கு பிறகு அங்கே குடியேறியாச்சு. ஆனால் அதுல இன்னொரு வார்த்தையை கர்த்தர் அங்க சொல்றாரு பாருங்களேன், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தன் ஸ்தானமாகிய எருசலேம். அப்ப எருசலேமுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல கூட இஸ்ரேலிய பிரதமர் சொன்னாரு, பெஞ்சமின் நெதன்யாகு சொன்னாரு, அவர் எட்டர்னல் கேபிட்டல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். என்ன வேர்டு? எட்டர்னல் கேபிட்டல். அப்படின்னா என்னதுன்னா நித்திய தலைநகரம். எருசலேமுடைய பேர் என்னது? நித்திய தலைநகரம். இப்போ 1967 நாடு இந்த பட்டணம் வந்துருச்சு, ஆனா தலைநகரம் மாறல. ஏன்னா மாத்த முடியாது. அதை மாத்தணும்னா ஐநா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதை சுத்தி கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எருசலேமை தலைநகரம் மாத்த விடாதபடிக்கு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காரணம் இல்ல, கர்த்தருடைய நேரம் வரவில்லை. கர்த்தருடைய டைம் வந்துச்சுன்னா அது தலைநகரம் மாறிடும். அவ்வளவுதான் விஷயமே. 1967 இருந்து கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் எருசலேம் தலைநகரம் மாறவே இல்லை. அந்த நேரம் வந்துச்சு. கரெக்டா 50வது வருஷம் ஜூபிலி வருஷம் சரியாக ட்ரம்ப் வந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் வந்தார். வரும்போது அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன். அவங்க அப்பா தாத்தாலாம் பிசினஸ் மேன். அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் சொல்லக்கூடாது, கோல்டு ஸ்பூன் சொல்லக்கூடாது, பிளாட்டினம் ஸ்பூன். பிறந்ததுல இருந்து அந்த மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர். அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியை விட்ட சேஃபான கார் இருக்கு அவர்கிட்ட. அவர் அவ்வளோ பெரியதான ஒரு ஆளு. அவர் திடீர்னு நான் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நிக்க போறேன். ஆனா ட்ரம்ப் பணக்காரர் தான், ஆனா மக்கள்கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் திடீர்னு ரோட்ல இறங்கி விளையாடிட்டு இருப்பாரு, WWF விளையாடுவாரு. அப்புறம் திடீர்னு போயிட்டு மெக்டொனால்ட்ஸ்ல பர்கர் சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கோமாளத்தனமான வேலைகள் நிறைய செய்வார். ஜாலியா பண்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு நடிகைகளோட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் செய்வார், சேட்டை பண்ணுவார் நரம்பா. இப்ப இவரை எதிர்த்து நிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிலாரி கிளின்டன். ஹிலாரி யாருன்னு கேட்டீங்கன்னா கிளின்டனுடைய மனைவி. ஏற்கனவே கிளின்டன் 8 வருஷம் ஜனாதிபதியா இருந்தார். இந்த அம்மாவுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். 10வது ஒபாமாவுடைய பீரியட்ல இந்த அம்மா தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர். சோ அதனால இந்த அம்மாவுக்கு அரசியல் பயங்கர கை தேர்ந்தவங்க. இந்த அம்மா தான் எடுத்து நிக்கிறாங்க. இப்ப பார்த்தா அமெரிக்காவே சொல்லிடுச்சு, எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வேலை தேவையில்லாத வேலை, எல்லாரும் தான் ஜெயிக்க போறாங்க. பகிரங்கமா வெளியே செலிபிரிட்டிஸ், அதாவது பெரிய பெரிய ஆளுங்களை வீடியோல பேசுவாங்க, இந்த கோமாளிக்கு ஓட்டு போடாதீங்க, இவரு இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, அரசியலே தெரியாத ஆளு அமெரிக்காவுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. கர்த்தர் ஒருத்தரை கொண்டாடுறாருன்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க ட்ரம்ப் தோக்க போறாருன்னு. பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ட்ரம்ப் ஜெயிச்சதை யாராலையுமே நம்பவே முடியல, ட்ரம்பாலையும் நம்ப முடியல. நம்ம ஜெயிச்சிட்டோமா? என்ன நடந்துச்சு, எப்படி ஜெயிச்சோம், ஏன் ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாரும் எலெக்ஷன்ல நிற்கும் போது நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி வாக்குறுதி கொடுப்பாங்க. அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நான் ஜெயிச்சு வந்தா இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்துவேன். ஏன்னு சொன்னா அமெரிக்கால பெருவாரியான ஓட்டுகள் யூதர்களுக்கும் இருக்கு. அவங்க ஓட்டை வாங்கறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே ட்ரம்ப்பை கேட்டாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அமெரிக்கால எப்படி கேட்டீங்கன்னா நவம்பர் மாசமே எலெக்ஷன் முடிஞ்சிடும், ஆனா பதவியேற்பு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மாசம் தான் வரும், கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு தான் வரும். அப்ப அவரை கேட்டாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்போ இஸ்ரேலுக்கு தலைநகரா அமெரிக்கா எருசலேமை மாத்துவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப கூலா, மற்ற ஜனாதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆலோசித்து நல்ல முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் ரொம்ப கூலா, மாத்திரலாம், நான் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவேன். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா அந்த ஆளு கிறுக்குத்தனமா பண்ணிடுவான் போல எதையாவது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணாங்க. அதுதான் சகரியா 12:3-4 வாசிங்க.
நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இங்க பாருங்க, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள் அகேன்ஸ்டா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, யூரோப்பியன் யூனியன்ல 28 நாடு இருக்கு, அதுவும் அகேன்ஸ்டா மாறிடுச்சு. அந்த டே ஒன்ல 50 நாடு அகேன்ஸ்ட், ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா மாறிடுச்சு. ட்ரம்ப் இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது, நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமை 2ஆ பிரிங்கன்னு சொன்னாங்க. யாரு? இந்த நாடுகள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் கதை மாதிரி இருக்கும். அடுத்து உலக யுத்தத்துக்கு நான் சொல்ற இந்த ஒரு லைன் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமை 2ஆ பிரி. பழைய எருசலேம், புதிய எருசலேம் இருக்கு. அது எதுன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அந்த பழைய எருசலேமை பாலஸ்தீனத்தை கொடுத்துரு, புதிய எருசலேமை யார்ட்ட கொடுத்துருங்க, யூதர்கள்ட்ட கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சொல்லுது. ட்ரம்ப் சொல்றாரு, இஸ்ரேல் சொல்லுது, அதெல்லாம் ஒரு புடி கூட கொடுக்க முடியாது, மொத்தம் எங்களுக்கு தான் சொல்லுது. கேட்கும் போது இது கரெக்டா இருக்கும். கேட்கும் போது எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்றது நியாயம் தானங்க, உலக நாடுகள் பாதியா பிரிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது, வராதுல்ல, உலக யுத்தத்தை தடுத்துடலாம்ல, இப்படி இஸ்ரேலும் ட்ரம்ப்பும் அடம் முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு, கவனிங்க. இப்போ இந்த உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஐநா சபையில போய் ஒரு கேஸ் கொடுத்து ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, எருசலேமை தலைநகரா மாத்த கூடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த தீர்மானம் வந்த உடனே உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக, அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. எத்தனை பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 128 பேர் ஆதரவு. ட்ரம்ப் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப்புக்கு ஆதரவு பாத்தீங்கன்னா 8 பேர் தான் ஆதரவு. நீ காட்டுவாங்க பாருங்க, அந்த ஓட்டு எடுப்ப காட்டுவாங்க, அவ்வளவுதான் ஆதரவு. சோ இது இல்லாம நாங்க இந்த பிரச்சனைக்கு நாங்க வரலீங்க, நாங்க வீட்லயே இருந்துக்கிறோம், 36 பேர் இருந்துட்டாங்க ஆப்சென்ட். அவங்கலாம் as I was suffering from fever அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இங்க இருக்கு பாருங்க, இதுதான் உண்மை. 9 பேர், அது 128. இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க 128 பேர். இப்ப என்ன ஆயிடுச்சு, எருசலேமை தலைநகரம் என்ன செய்யக்கூடாது, மாத்தக்கூடாது, 2ஆ பிரிங்க, ஒன்னு யார்ட்ட கொடுங்க, பாலஸ்தீனத்தை கொடுங்க, ஒன்னு இஸ்ரேல்ட்ட கொடுங்கன்ட்டு தீர்மானம் போட்டாச்சு ஐநா சபையில. தீர்மானம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கு மேல நடக்குமா? ஆண்டவர் சொன்னது எருசலேம் இஸ்ரேல்ட்ட கொடுப்பேன்னு, திரும்ப தலைநகரம் மாத்துவேன்னு. இங்க எருசலேமே பாதியா போயிடுச்சு, தீர்மானம் போட்டாச்சு. இதுக்கு மேல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற அந்த வல்லமையை நீங்க பார்க்கணும். இப்போ ஐநா சபையில 5 நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு, அதுக்கு பேரு வீட்டோ பவர்னு பேரு. அதாவது அவங்க சொன்னாங்கன்னா மிச்சம் யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அவங்க சொன்னதுதான் அப்படின்னு 5 பேருக்கு மட்டும் உண்டு. யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்த 5 பேருக்கு மட்டும் அப்படி ஒரு வல்லமை உண்டு. அதுக்கு பேர் வீட்டோ பவர். இதுல பாத்தீங்கன்னா இவரு சொல்றத கிட்டத்தட்ட 3 நாடுகள் ஆதரவு தெரிவிக்குது. பிரான்ஸ், இங்கிலாந்து இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா வந்து ட்ரம்ப்புக்கு ஃப்ரெண்டு, அதனால அது ஒன்றும் சொல்லாது. சைனா மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு. இப்போ அப்படி போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் சொன்னாரு, வீட்டோ பவரை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னாரு. பொதுவா வீட்டோ பவரை அவங்க நாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க, இன்னொரு நாட்டுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ட்ரம்ப் சொன்னாரு, வீட்டோ பவரை பயன்படுத்துறேன், இந்த தீர்மானத்தை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகரம் என்று அனௌன்ஸ் பண்ணினார். அல்லேலூயா. 3000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. இங்க இருக்கு பாருங்க, ட்ரம்ப் ரெகக்னைஸ் இஸ்ரேல், ஜெருசலேம் as இஸ்ரேல்ஸ் கேபிட்டல். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியின் ராஜாக்கள்லாம் ஏகமாய் கூடி நின்றார்கள். 128 நாடு அகைன்ஸ்ட். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு இந்த டெக்னாலஜி காலத்துல, சேட்டிலைட் காலத்துல, அறிவியல் வளர்ச்சி வளர்ந்த காலத்துல, படிப்பறிவு உச்சத்துல, ஞானம் பெருகி இருக்கிற காலத்துல கர்த்தரோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவில்லை. 100% கர்த்தர் நிறைவேற்றினார். நீங்க நாம என்ன சொல்றோம், டெக்னாலஜி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, சேட்டலைட் வந்துச்சு, மொபைல் போன், ஸ்மார்ட் போன் வந்துச்சு, இப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நடக்குமா? இன்னும் டெக்னாலஜி வளரட்டும், ஏஐ டெக்னாலஜி வரட்டும், உலகமே என்ன வேணா ஆகட்டும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னா செய்வார், அவ்வளவுதான். அது என்ன காலமா இருந்தாலும் கர்த்தர் கவலைப்பட போறது இல்ல. மனம் திரும்ப உடனே மாறிது, நல்லது. கர்த்தர் சொல்றாரு, ஐயோ இத்தனை வருஷம் ஆகி போச்சே, இல்ல இதுக்கு அதுக்கு ஈக்குவலா நீ பலன் கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எருசலேம் தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் பிடிக்க என்ன செஞ்சுட்டாராம், இடிச்சிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றது, 3வது தேவாலயம் கண்டிப்பாய் வரும். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் வாசிக்க வேண்டாம், நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலையும் அடுத்த ஆலயத்தை கொடுத்த ரெஃபரன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வது தேவாலயம் வரும். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவாலயத்தில் நிற்க காணும் போதுன்னு அர்த்தம். இப்ப தேவாலயம் இல்ல, அடுத்து என்ன வரணும்,
தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் இஸ்ரவேல்ல வரணும். ஆனா தேவாலயம் எங்கே வரும்? அதான் கேள்வி. நல்லா கவனிங்க. இது முதல் தேவாலயம். இந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்துச்சு. இதுக்கு பேரு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேரு. இந்த மலைக்கு மேல தான் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. டக்கு டக்குன்னு 2 வசனத்தை எடுங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க. ஆகும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபியூசன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். என்ன மலையிலே? மோரியா என்னும் மலையிலே. மோரியா மலையில ஞாபகம் வந்துச்சா? என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்கு பலி கொடுக்க போனது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல். அந்த மலையை தான் யார் வாங்கினது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீது வாங்கினது. அந்த மலையில தான் சாலமோன் தேவாலயம் கட்டினது. அந்த 2 வசனம் தான் நீங்க வாசிச்சீங்க. அந்த மலை தான் இங்க இருக்க மலை. இந்த மலையில தான் என்ன வரணும்? தேவாலயம் வரணும். முதல் ஆலயமும் இங்கதான் இருந்துச்சு, 2வது ஆலயமும் இங்கதான் இருந்துச்சு. இப்ப 3வது ஆலயமும் எங்கதான் வரணும்? இங்கதான் வரணும். இப்ப சண்டை முதல்ல தேசத்துக்காக, 2வது தலைநகரத்துக்காக, 3வது தேவாலயம். அது இருந்த இடம் வேணும். இப்ப அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த இடம் தேவாலயத்துக்கான இடம். வசனத்தின்படி நமக்கு தெரியும். இப்போ எசேக்கியேல் 38ல கடைசி காலத்துல ஒரு யுத்தம் நடக்கணும் வாசிச்சோம் இல்லையா? வருஷமா இல்லையா? அதுல 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷத்தில் நீ வருவாய் இருக்கா? அப்ப 3வது யுத்தம் எங்க வரணும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரணும். இன்னொரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம். இதே யுத்தத்தை பத்தி அங்க இருக்கு. எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திரும்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு இந்த யுத்தம் இஸ்ரவேல் மலையில நடக்கும். இந்த யுத்தம் தான் 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த யுத்தத்தினுடைய பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க, அல் அக்ஸா ஃப்ளட். அந்த யுத்தத்தின் பேர் என்னது? அல் அக்ஸாங்கிறது இந்த வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் அல் அக்ஸா. இது எங்க இருக்கு? டெம்பிள் மவுண்ட்ல இருக்கு. இந்த மலைக்கு விரோதமாக தான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மலையை எங்க கிட்ட கொடுத்துருங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, பழைய எருசலேம் எங்களுக்கு நாங்கல்ல, அது இந்த மலையில இருந்து ஆரம்பிக்குது, இந்த மலையை எங்க கிட்ட கொடுங்கன்னு தான் அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சதே. இப்போ மலைகளுக்கு விரோதமான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். அப்போ உள்ளவங்கலாம் இந்த டிவில எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 2 வாரத்துக்குள்ள இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும், அதுக்குள்ள ஹமாஸோட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துருவாங்கன்னு. ஆனா எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது, இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நாங்க அப்போ அன்னைக்கு போட்ட நேற்று சொல்லியிருக்கிறோம், இந்த யுத்தம் முடிவுக்கு வராது, இது மலைக்கான யுத்தம். இந்த மலை முழுவதுமாக எருசலேம் முழுக்க இந்த இடம் தேவாலயம் கட்டுறதுக்கு இப்ப அங்க இடம் இல்ல, வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த இடத்துல தேவாலயம் கட்டுறதுக்கான இடம் கிடைக்கும், இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போகும். அந்த காரியம் நடந்த பிறகுதான் இந்த யுத்தம் நிற்கும். அது வரைக்கும் இந்த யுத்தம் என்ன செய்யாது, நிக்காது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தத்துக்கு மலைக்கு விரோதமா நடக்கும், அந்த யுத்தத்துல வடபுறத்துல இருந்து ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, வடபுறத்துல இருந்து ரஷ்யா எழும்பி வர தொடங்கும். இந்த வடபுறத்துல இருந்து ரஷ்யா வரும். இந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. அக்டோபர் 23 ஆரம்பிச்சாச்சு. இந்த யுத்தத்துல ரஷ்யா ஜாயின் பண்ணணும். இப்ப நீங்க எசேக்கியா அந்த சகரியா 12:6 வாசிக்கும் போது அந்த யூதா புத்திரரை பத்தி வாசிச்சோம் இல்லையா? அவர்கள் வாசிங்க சகரியா 12:6. நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அந்நாளிலேன்னு இருக்குல்ல, அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் தலைநகர் ஆகிற அந்நாளிலே. எருசலேம் தலைநகர் ஆகிற அந்த காலத்துல யூதாவின் தலைவரை அப்படின்னா 2018 இருந்து 2024 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேம் மாறுச்சு. அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு. இப்ப இருக்கிறவர் அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போ காசா தாண்டி, லெபனான் தாண்டி, இப்போ சிரியா போய் அடுத்து இப்ப எங்க போயிருக்கிறாங்க, ஈரானுக்கு போறாங்க. இந்த வசனம் அப்படியே நடக்குது பாருங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர்கள் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டது. இப்ப அதைத்தான் பென்யமின் நெத்தன்யாகு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதைத்தான் செய்யறாரு. எல்லா பக்கமும் போகுது. இந்த தீர்க்க தரிசன வசனம் தான் நிறைவேறிட்டு இருக்குது. அதுல மலைக்கு விரோதமா இவங்க ஆரம்பிச்சதுனால இது ஆரம்பிச்சிச்சு.
இப்போ வடபுறத்துல இருந்து ரஷ்யா புறப்பட்டு வரணும், வந்து இந்த இடத்துல தலைமை ஏற்று சண்டை நடத்தணும். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2வது முறை வந்த உடனே ட்ரம்ப் ஏன் 2வது முறை வந்தாரு? அமெரிக்காவை காப்பாற்ற போறாரு, டாரிஃப் போட போறாரு, அவர் வந்து விலைவாசியை குறைக்க போறாரு, என்னென்னவோ சொன்னாங்கல்ல. இப்பவும் சொல்றேன், அதெல்லாம் அவங்க வியூ. கர்த்தர் எதுக்கு அவரை கொண்டாந்தாருன்னா, இந்த இடத்த வாங்கி இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். இந்த இடத்த வாங்கி இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துருவார். ஆனால் அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். திருப்பியும் சொல்றேன், தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன், அது வேற ஒரு ஆள். அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். அவர் இந்த இடத்த வாங்கி கொடுக்குற ஆள். இப்போ அவருக்கு இது தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசாவை மொத்தமாக எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்றார். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், இல்லை காசாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தமாக எடுத்துக்கிறேன். முதல்ல எருசலேம் தலைநகர் ஆக்கிறேன்னதே எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் செஞ்சு முடிச்சுட்டாப்புல. இப்போ இந்த இடத்த நான் மொத்தமாக என்ன செய்கிறேன், எடுக்க ஏன் எடுக்க போறாருன்னா, இந்த காசா இருக்கிற இடத்த எடுத்தாதான் இதை அவர் எடுக்க முடியும். இந்த இடத்த எடுக்கிறதுக்கான வேலை தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்னன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். இப்போ இருக்கிறது இல்லையா, இது 3ஆம் உலக யுத்தமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு வந்த செய்தி. ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, 3ஆம் உலக யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை, ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இதே காரியத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சொல்லிட்டாரு, நான் 3ஆம் உலக யுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் வராது, ஆகாது, நடக்காதுன்றவங்களுக்கு நாங்கள் பேசலை. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்ன இடத்துல நாம் இப்போ இருக்கிறோம். யுத்தத்துக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, ஆரம்பிக்க போகுதுன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இந்த யுத்தம் என்னவா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த ட்ரம்ப் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். உங்களுக்கு எனக்கும் அடையாளம் என்னென்னா, இந்த யுத்தம் இந்த காரியத்தில் யுத்தம் வருது, நடக்குது, என்ன ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டு தலம் இருக்குல்ல, அங்கே பார்க்குறீங்கல்ல, அது அந்த இடத்துலேருந்து இல்லாமல் போகும். அதுக்கு 2 காரணம், ஏதாவது ஒரு காரணத்தினால் அது இல்லாமல் போகும். ஒன்று, இந்த யுத்தத்தில் அது வீழ்த்தப்படலாம். யாராவது அதை என்ன செஞ்சு இடிச்சிருவாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. காசா பகுதியில், லெபனானில் மட்டும் 500 இடிச்சிருக்கிறாங்க. அவங்க கடைசியாக இடிக்கிறது இதுவாக தான் இருக்கான். மேபி இல்லையா, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம காலத்தில் இஸ்ரேலில் இப்போ வரும். எப்படிங்க சொல்கிறீங்க? அதே எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா மினிமம் 6-7 பெரிய அதிர்ச்சி உண்டாகி, நல்லா கவனிங்க. அப்போ பெரிய அதிர்ச்சி வந்தால் இது இடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று யுத்தம், இல்லை பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்ன அடையாளங்களில் 2 இருக்குது. ஒன்று யுத்தம், இன்னொன்று பூமி அதிர்ச்சி. இந்த 2ல் ஏதோ ஒன்றில் இதை விழுகிறத பார்ப்பீர்கள். திருப்பியும் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம முடிக்க போகிறோம். இந்த காரியங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் நடக்கணும் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் டெம்பிள் மவுண்ட், இஸ்ரவேலுக்கு பரிசுத்த பூமி அது. ஸோ அவனுடைய இடத்த புறஜாதியார் மிதிக்கிறாங்கன்னா, இன்னொருத்தரோட வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால தான் அவங்க மிதிக்கிறாங்க. ஸோ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, சபையின் காலம் தான் புறஜாதியார் காலம். இது நிறைவேற வரைக்கும் இதை அவங்க மிதிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க மிதிக்கிறது நின்றுச்சுன்னா, இந்த இடம் அவங்க கைக்கு, இஸ்ரவேல் கைக்கு போயிடுச்சு, இந்த வழிபாட்டு தலம் கீழே வந்துச்சுன்னா மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவான். டேக் ஓவர் பண்ணிட்டானா புறஜாதியார் காலம் நிறைவாக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக 24 இது இருக்கு. 28 இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அதை பாருங்க, அக்டோபர் 2023 தொடங்கிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது மீட்பு சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சம்பவிக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. சம்பவிக்க ஆரம்பிச்சு நம்முடைய மீட்பு மிக 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 சமீபம். நம்ம கண்ணுக்கு இருக்கிற கடைசி அடையாளம் இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போவது.
புறஜாதியார் காலம் முடிவடையுதுன்றதுக்கான ஒரு அடையாளம் அது. அதுக்கு அப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். இப்போ வராதா அப்படின்னா இது நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான காலம். ராஜா கூப்பிடுறது ரெடியாகி போச்சு. எஸ்தரை எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது. ஆனால் எஸ்தர் ரெடியாக வேண்டிய காலம் இது. சுத்திகரிக்கப்பட வேண்டிய காலம் அது. சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ராஜா கூப்பிடுவார். ஒரு நாள் வரும், ராஜா கூப்பிடுவார், போயிட்டே இருக்கணும் அரண்மனைக்குள்ள. உங்களுக்கும் எனக்கும் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நான் இந்த கோலார் இந்த கேஜிஎஃப்பை பற்றி நான் ஒரு விஷயத்தை சந்தோஷமாய் சொல்லுவேன். உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. இல்லைனா ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருக்க மாட்டார். எப்படியும் வருஷம் முழுக்க உங்களுக்கு பல கூட்டங்கள் இங்கே நடத்தப்படுது. வருகை பற்றி மட்டும் நான் சொல்லலை. சுத்திகரிப்பு கூட்டம், உபவாச ஜபம், ஊழியர் கூட்டம், அநேக பட்டணங்களில் வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய பட்டணங்களில் வாய்ப்பு இல்லை. அமெரிக்காவில், யூகேலலாம் இப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே வர்றதுக்கு ஆக்சஸ் கம்மியாக குறைவாக இருக்கிறதான இந்த இடத்துல, ஒரு ஃப்ளைட் கிடையாது தானே, இங்கே அக்சஸ் குறைவாக இருக்கிற இடத்துல இவ்வளோ கூட்டங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்றார் கர்த்தருடைய ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஸோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால செய்தியை வந்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். வெறும் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போகிறதுக்கு இல்லை, கேட்டுட்டு அப்படியே அப்படியான ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கேட்டுட்டு ஆயத்தப்பட்ட போகணும், ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இனி காலம் செல்லாது, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். அல்லேலூயா.